தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமா எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கண்டா சிந்தம் ஞானதம் சாத்ரூபணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பரமாவதானம் கலியுதேவம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு சீட்டுக்கட்டு வைத்தியம் செய்த மிரக்கிள். சீட்டுக்கட்டு வைத்தியம் செய்த மிரக்கிள். ஸ்ரீமட்டம் பாலு அப்படின்றவர் எழுதின ஒரு புஸ்தகத்திலேருந்து இந்த அனுபவத்தை எடுத்திருக்கு. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தன்மை பண்ணுங்கள். இந்த அனுபவத்தை நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் நம்மளுடைய அப்ரோச்சு பெரியவா அனுபவத்தினால வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கான். ஒரு வயசானவருக்கு ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுது, பக்கவாதம். ரைட் சைடு எல்லாமே கை கால் எல்லாமே விளங்காமல் போயிடுது. அவர் ஒரு வீட்டில் படுத்துன்னு இருக்கார். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் குணமாச்சு, இருந்தாலும் அவரால் எழுந்தெல்லாம் நடக்க முடியாது, பெட்டில் தான் படுத்துன்னு இருக்கார். ஆனால் அவருக்கு நினைவுலாம் அவ்வளோ ரொம்ப இல்லை, லேசாக கண்ணை திறக்கிறான், 3 நாள் இப்படி தான் இருக்கே தவிர அவருக்கு இன்னும் அந்த நினப்பு பழைய ஞாபக சக்தி அதெல்லாமே போயிடுது. பேசுகிறது அதெல்லாமே அவர் கண்ட்ரோலில் இல்லை. அவர் எப்போ பேசினா தான் உண்டு. இந்த விஷயத்தை அவரோட ஒய்ஃபு கிளம்பி மகாபெரிவாளை தரிசனம் பண்ணி சொல்லி அனுகிரகமாயின் போகலாம். யாராவது சொல்லி அனுப்பிச்சிருப்பா. பெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன் சாதாரண சன்னியாசி இல்லை. அவர் போய் நீங்கள் அனுகிரகம் இதெல்லாம் சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவர் ஏதாவது பிரசாதம் கொடுப்பார், விபூதி கொடுப்பார், ஏதாவது சொல்லியிருப்பா. அந்த ஐடியா வச்சு அவள் கிளம்பி இந்த பொண்டாட்டி வந்திருக்கா போல இருக்கு. அதனால் வாங்கிட்டு போகலான்னு வந்தா அனுகிரகத்துக்கு. பெரியவா கிட்ட தன்னோட ஹஸ்பண்ட் ஒரு சீட்டாட்டம் ஆடி அந்த பணத்தெல்லாம் தொலைச்சிட்டு அதனால் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காருன்னு எதையும் சொல்லலை. வந்தா ஆனால் கண்ணீர் பொங்க கண்களில் பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றத மொத்தம் சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணியிருக்கா. பெரியவா ஒரு நிமிஷம் கண்ணை முடிந்தாராம், அப்புறம் திறந்தார். அவருக்கு குணமாகணும்னா என்ன வேணும்னாலும் செய்வியோ அப்படின்னு கேட்டார். என்ன செலவானாலும் செய்கிறேன் அப்படின்னாலும் அந்த பொம்பளை. அது சரி, ஆனால் நான் சொல்கிறத செய்வியா? என்ன செலவானாலும் செய்கிறேன் அப்படின்னு திருப்பி சொல்லலாம். சரி, விளையாட்டாக எடுத்துக்க மாட்டியே அப்படின்னாராம் பெரியவா. மாட்டேன் அப்படின்னாராம். உனக்கு சீட்டு கட்டு தெரியுமா? அடுத்த செகண்ட் தான் உனக்கு ஷாக்கு. மண்டையில் அதாவது சிறுக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பால, பேசிகிட்டே இருப்பான். குழந்தைங்களுக்கு அப்படியே நைஸாக இன்ஜெக்ஷன் சறுக்குன்னு கொடுத்துருவா. அந்த ஒரு செகண்டு வலிக்கும், அப்புறம் உள்ள மருந்து ஏறிடும். அதுக்கப்புறம் ஏதாவது பேசிட்டு பண்ணுறாங்க. அது மாதிரி தான் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்படி தான் பண்ணிருக்காரு. சீட்டு கட்டு தெரியுமா? அவன் என்ன சொல்லுவா? தெரியாமல் இருக்கும். தெரியும் அப்படின்னா அந்த 2 கட்டு வாங்கிக்கோ. அந்த சீட்டை அந்த 2 கட்டையும் கண்ணை அப்பப்போ திறந்தானே இருக்கார் வீட்டுக்காரர் அப்படின்னா நாமமான். அப்போ திறந்து முடுறார். சரி, ஒரு காரியம் பண்ணு, அவர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல அந்த 2 கட்டையும் வச்சுருவோம். ஓகே, சரி நீ கிளம்பு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டாராம். நினைவுலாம் வந்துடும், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. பேச்சு வந்துடும், நினைவு வந்துடும், பழைய மெமரிலாம் வந்துடும் அப்படின்னு. அது மாதிரி வச்சுருந்தா சீட்டுக்கட்டு வைத்தியம். அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ஏதாவது ஒன்று பண்ணுறாரு, யாருக்கு தெரியும்? இப்போ இந்த மாதிரி சீட்டு கட்டி இதை பண்ணி அதனால் பணத்தை தொலைச்சி இந்த மாதிரி ஒரு பெரிய அவருக்கு எதனால் இந்த வியாதி வந்ததுன்னா அவருடைய முன்ஜென்ம என்ன இப்போ கர்மாவை பண்ணிட்டு வந்தாரோ அதனால் வியாதியாக இருக்கலாம். அவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அதெல்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் அந்த ஸ்ட்ரோக் போகிறதுக்கு நம்ம ஏதோ ஹாஸ்பிட்டலில் போகிறா, ஏதோ வைத்தியம் பார்க்குறேன், என்னென்னவோ நடக்கிறது. ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன்கிட்ட வந்தால் அவர் என்ன சொல்கிறாரு? எந்த சீட்டுக்கட்டுனால அவருக்கு இந்த ஒரு கெட்ட புத்தியினால் அவர் பணத்தெல்லாம் தொலைச்சி குடும்பமே இந்த மாதிரி நாசமாக இருக்குது. அதே நேரத்தில் அவருக்கு வேறு
ஸ்ட்ரோக்கும் வந்துடுது, அது மாதிரி ஆயிடுது, அது வேறு விஷயம் ஆயிடுது. அப்போ அந்த சீட்டு கட்டாத ஆடாமல் இருக்கலாமே, இது வேறு, அதனால் வேறு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டு கட்டியே கொடுத்து அவருக்கு சரி பண்ணுற மாதிரி அதை நேரம் வச்சுருக்கா. அப்படின்னா அவருக்கு அப்படியே கண்ணில் அப்படியே பார்த்துட்டே எப்படி இருக்காராம், தூக்கத்தில் அப்படியே தெரிகிற மாதிரி இப்படி இருக்குது சீட்டுக்கட்டு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே பழைய நினப்பு வந்துடுத்து. கண்ணை திறந்துட்டார், நல்லா இது பண்ணுறார். அந்த சீட்டுக்கட்டை இங்கே கொண்டு வா அப்படின்றாரு. அவருடைய பேரன் பேத்தி வரானாம், கொண்டு வரானாம். கொண்டு வந்தாலே நம்ம 3 பேரும் உட்காந்து விளையாடலாம் அப்படின்னு படுத்துட்டே விளையாடினவர் அப்புறம் எழுந்து உட்காந்துட்டு விளையாடுறாராம் பெட்டு மேலே. அவளுக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்குது. அதனால் அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஒரு என்னடா ஸ்பேடுக்கு பதிலாக ஆட்டினா போடுறிய அப்படின்னு கத்துறாராம் பேரங்கிட்ட. அதனால் அது மாதிரி சீட்டாட ஆரம்பிச்சிட்டாலாம். சரி, அந்த அளவுக்கு இது பண்ணுறா. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது நான் எப்பயுமே எனக்கு வேறு ஒன்று தோணும். இதுதான் இந்த இது பாலு மாமா எழுதியிருக்காரு, இதோட அது முடிஞ்சுது. பெரியவா வந்து இந்த சீட்டுக்கட்டை வாங்கி வச்சு அவருக்கு அந்த குணமாக்கிட்டார் அப்படிங்கிறது தான் அந்த இன்சிடெண்ட், மிரக்கல் முடிஞ்சுது. ஆனால் வேற ஒரு மிரக்கல் இல்லாமல் பெரியவா பண்ண மாட்டார். பெரியவா வந்து டெம்பரரி மிரக்கல் எதுவுமே பண்ண மாட்டார், பர்மனன்ட் மிரக்கல் தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பாலு மாமா பாவம் விட்டுட்டார்னு சொல்ல எனக்கு தோன்றுறது. அதுக்கப்புறம் இந்த பொம்பளை என்ன பண்ணியிருப்பான்னா, கையில் இருக்க சீட்டுக்கிட்ட பிடுங்கியிருப்பா. யோ இன்னையா, இதனால் தான் இவ்வளோ பிரச்சனையாக வந்தது, இங்கே வா, உனக்கு யார் அனுகிரகம் பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரியோட படத்தை காமிச்சிருப்பா, திருவுருவத்தை காமிச்சு. இந்த சங்கராச்சாரியார் அனுகிரகத்தினால்தான் நீ இப்போ உனக்கு இதெல்லாம் நீ சரியாயிருக்க, உடனே இந்த சீட்டுக்கட்டை எடுத்து திருப்பி விளையாட ஆரம்பிச்சிருவா, வா அப்படின்னு கூட்டின்னு போய் உன் கையாலேயே அதை கிழித்து அந்த சீட்டுக்கட்டு எல்லாத்தையும் புதுசு அது அந்த அடுப்பில் போடும் அப்படின்ட்டுருப்பா, போட்டிருப்பார். இது நான் நினைக்கிறது, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் தோணும். பெரியவா வந்து இது வரைக்கும் பண்ணாமல் விடமாட்டார். ஏன்னா பெரியவா வந்து அந்த சும்மா அவருக்கு குணமாகறதுக்காக பண்ணுவார். பர்மனெண்ட்டாக அந்த சீட்டுக்கட்டை தொடாமல் இருக்கிறதுக்கு தானே பெரியவா அனுகிரகம். அப்புறம் பரமேஸ்வரன் இருக்கார் அவர். அதனால் இந்த அனுகிரகமாக அவர் பண்ணியிருப்பார்னு எனக்கு தோன்றுறது. அதில் சொல்லாதெல்லாம் கூட எனக்கு தோணும், அப்படி எனக்கு தோன்றுறது. நீங்கள் உங்களுக்கு எப்படி தோன்றதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதேஸ்வரம், மகாபிரிய பாதேஸ்வரம்.